எம்ஜிஆர் எவ்வளவு தேடியும் கிடைக்காத நபர். மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவானாலும் சரி, அரசியலானாலும் சரி, நினைச்சது முடிக்காம விட்டது கிடையாது. அப்படிப்பட்ட அவருக்கே ஒரு விஷயம் தன் கடைசி காலம் வரைக்கும் சக்சஸ் ஆகாம போயிடுச்சு. எம்ஜிஆர் ஆரம்ப காலத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்தபோது ஒரு ஜோஷியரை சந்திச்சிருக்காரு. அவர் எம்ஜிஆரை பார்த்து உங்களை எல்லோரும் பல்லக்குல வச்சு கொண்டாடுவாங்கன்னு சொல்ல அவருக்கு சுர்ருன்னு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நாடகத்துல குறைந்தளவே சம்பளம் வாங்கி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருந்த தனக்கு எப்படி இப்படி எல்லாம் நடக்கும்னு கோபத்துல அந்த ஜோஷியக்காரரை விரட்டி அடிச்சிருக்காரு. சில வருடங்கள் கழிச்சு உச்ச நடிகர் அந்தஸ்தை பெற்ற எம்ஜிஆரோட ஒரு படம் மதுரையில ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போனதால அது குறித்த விழாவில் கலந்துக்க மதுரைக்கு போன அவரை ரசிகர்கள் எல்லோரும் பல்லக்குல உட்கார வச்சு கொண்டாடினாங்களாம். அப்ப திடீர்னு அவருக்கு அன்னைக்கு அந்த ஜோஷியர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்திருக்கு. உடனடியா அந்த ஜோஷியக்காரரை ஆளை விட்டு தேடினாரு. ஆனா கிடைக்கல. அப்ப மட்டுமல்ல, அவர் தமிழக முதல்வரான பிறகும் தேடினாரு. அப்பவும் கிடைக்கல. அந்த வகையில தன் இறுதி மூச்சு வரைக்கும் அந்த ஜோஷியக்காரர் எம்ஜிஆர் கண்ல படவே இல்ல. அதாவது எம்ஜிஆருக்கு தான் அந்த ஜோஷியக்காரர் கிடைக்கிறதுல கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா அந்த ஜோஷியக்காரர் நினைச்சிருந்தா கண்டிப்பா எம்ஜிஆர் கிட்ட வந்து தான் சொன்னது பளிச்சிடுச்சுன்னு சொல்லி பரிசுகளை வாங்கியிருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் நடக்கவே இல்ல.